ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் விஜய் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கலிஸ் சேவியர் மம்னாவோட எபிசோட் நம்பர் 29 தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், லாஸ்ட் சாப்டரில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த மொக்கசி ஜாம்பி கூட சண்டை போட போயிருப்பான். அந்த மலைமாட்டு ஜாம்பியும் ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருக்கோம். ஹீரோ அதுலேருந்து டாச் பண்ணிட்டு இது லெவல் 2 ஜாம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ டக்குன்னு ஒரு பஞ்சு விட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டியை வச்சு அதை அடுக்க போகிறான். ஆனாலும் அவனை அப்படியே பின்னால் போய் அது அப்படியே செவத்தில் இடிக்க வச்சிருது. அவனும் பார்த்தீங்கன்னா செவத்தில் இடிச்சு விழுந்துட்டு அப்படியே ஃபோர்ஸாக போய் விழுந்துடான். ஹீரோவும் என்னால் சாயோட இன்டென்ஷன் எபிலிட்டி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்க, அது பார்த்தீங்கன்னா திருப்பி அப்படியே அட்டாக் பண்ண வந்திருக்கோம். ஹீரோவும் ஏதாச்சும் ஸ்மார்ட்டாக ஏதாச்சும் அட்டாக் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஒன்று நான் கண்டிப்பாக ஸ்மார்ட்டாக பண்ணணும், அப்படின்னா தான் இதோட பஞ்சிலேருந்து நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்க, அப்போ பார்த்தீங்கன்னா சாயும் பிரதர்னு சொல்லி ஸ்க்ரீன் பண்ணியிருப்பா. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாயை பார்க்க, அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஒயிட் ஃப்ளேமை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருந்துட்டு அப்படியே நாங்கள் எரிக்க வருவோண்டா அப்படிங்கிற மாதிரி பீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படியே பறந்து வரான். அப்படியே ஒயிட் ஃப்ளேமில் அப்படியே ஸ்பியரை வச்சுட்டு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வர, அது பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிட்டு இது என்ன பொம்மையா அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்க்க, அவ்வளோதான், ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 61 முடியுது. சாப்டர் 62 ஸ்டார்டிங்கில் பார்த்தா நம்ம ஹீரோ அதோட ஈட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை பிடிங்க அதை தூக்கி போட்டு எரிஞ்சிருக்கோம். ஹீரோவுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அவனு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாமல் பார்க்க, இந்த ஜாம்பி ஹீரோவை அப்படியே முகத்தில் ஒரு பிடிச்சு அவனை பார்த்தீங்கன்னா தரையில் ஓங்கி அடிச்சிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சாயும் ஸ்க்ரீன் பண்ணால் ஹீரோவை தூக்கி பார்த்துட்டு அந்த மலைமாட்டு ஜாம்பி தரையில் அடித்து இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுவும் சிரிக்க, அப்போ திடீர்னு பார்த்தா அது பின்னால் ஹீரோ வந்து அப்படியே அட்டாக் பண்ண வந்திருப்பான். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்க்க, அப்போ அது பயங்கர சாக்கராக இருக்குது. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்சின்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி அவனோட ஸ்பியரில் ஃபியூஸ் பண்ணியிருப்பான். ஃபியூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜாம்பியோட கோர்லேயே அப்படியே அட்டாக் பண்ணியிருப்பான். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அது நெஞ்சில் ஒரு பெரிய சைஸ் ஹோல் விழுந்திருக்கும். அதை பார்த்துட்டு மெட்டல் ஹெட்டும் இவன் எப்படி இந்த அளவுக்கு எவால்வ் ஹியூமன்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அப்படியே ஷாக்கில் பார்க்க, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நெஞ்சில் ஓட்டையை போட்டு கையோட அந்த எவாலுவேஷன் மட்டும் எடுத்துட்டு மொத்தமாக அதை எரிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல அது சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு பயத்தில் எல்லா ஜாம்பியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தெரிச்சு ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு கொலை மாசாக இருந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் கட்டும் வந்துட்டு, அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி எல்லா ஜாம்பியும் அப்படியே பயந்து ஓடுது, ஏன் இப்படி ஓடுதுங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்க, அப்போ சாயும் அங்கே வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல எங்கள் அண்ணன் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு, பார்த்தியா ஜாம்பியெல்லாம் எங்கள் அண்ணனை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவ சொல்ல, அப்போ ஹீரோவும் அங்கே வந்துருப்பான். வந்துட்டு இந்த மலைமாட்டு ஜாம்பி தான் இதுங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், அதனால தான் இது செத்தக்கப்புறமும் கூட அதுங்கெல்லாம் இப்படி அலறி அடிச்சு ஓடுதுங்க, இப்போ இதுங்க எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தா இந்த சாபம் எங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி அவன் சாகலை, அவன் தலை நசுங்கியிருக்கும். ஆனால் அதுக்கப்புறமும் கூட அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட பார்த்தா கத்திக்கிட்டு இருப்பான். இந்த மலைமாட்டு ஜாம்பி என்ன பந்தாடி கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு சாயும் அவனை பார்த்துட்டு நீ எப்படி உயிரோடு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்க, அவனும் பார்த்தீங்கன்னா அவுச்சு எனக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அதுவும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்துட்டு இருப்பான். அப்புறம் அவனும் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பார்த்துட்டு, காய்ஸ் என்னடா என்ன பேய் மாதிரி பார்க்குறீங்க, நான் பேய் இல்லைடா ஜாஃபாங் தாண்டா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா லீசாங்க வந்துட்டு நான் உன் தலை நசுங்கி போனது சட்னி ஆனதை பார்த்தேன், ஆனால் எப்படி நீ இன்னமும் உயிரோடு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்க, ஆனால் எனக்கு தலை எல்லாம் நான் நசுங்கி போனதெல்லாம் உண்மைதான், எனக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் எனக்கு இம்மோர்டல் பாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல. அவனுக்கு கேட்டுட்டு ஷாக்காயிருப்பானுங்க, என்ன இம்மோர்டல் எபிலிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க ஒன்றும் புரியாமல் இங்கே என்னடா நடக்குது, ஒருத்தன் தலையை வெடிச்சிருச்சு அதுக்கப்புறம் எப்படா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு உயிரோட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களை ஷாக்கில் பார்க்க, அவனும் அதை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தலையில தான் மூளை இருக்கும், ஆனால் எனக்கு மட்டும் கடவுள் மூளையை அடியில் கீழே வச்சிருக்கான் சின்ன பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. அப்போ சாயம் பார்த்துட்டு செப்பா இவனை எங்கேயாச்சும் கூட்டு போங்கடா நான் அடிச்சு போட்ட மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவளும் ரியாக்ஷன் கொடுக்க. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்ன இலவடா இது அப்படிங்கிற மாதிரி அவனும் ரியாக்ஷன் கொடுக்க, உனக்கு இம்மோர்டல் பாடி இருக்குன்னு பீஸ்ட்கிட்ட கண்ட மணிக்கு நீ சண்டை போட்டுட்டு இருந்தனா ஷார்ட் டைமில் அதிகமாக அடி வாங்கி அப்புறம் நீ செத்து போயிடுவடா, அதனால தப்பிக்கவும் முடியாது, நீ அதனால சேஃபாக நீ சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லி கொடுத்துட்ருக்கான். இது அதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஃப்ளேமை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற அப்படியே எல்லா ஜாம்பியும் பார்த்தீங்கன்னா அவன் பொசுக்க ஆரம்பிக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 62 முடியுது. சாப்டர் 63 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து எல்லா ஜாம்பியும் பார்த்தீங்கன்னா எரிச்சு விட்டுருப்பான். எரிச்சிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா பிரதர்
உன்னோட ஃபயர் ஏன் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவி கேட்க, அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட எவாலுவேஷன் போல், ஒயிட் கலர் ஃபேமை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட எனிமீஸ் எல்லாருமே ஒரு சின்ன ட்ராஸ் கூட இல்லாமல் ஒரு சின்ன கறிக்கட்டை கூட இல்லாமல் எல்லாருமே காற்றா கலந்துருவானுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எரிச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் அப்படியே ஒரு இது கூட இல்லாமல் ஆக்கி விட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் எவாலுவேஷன் மெட்டீரியல் அப்படியே முத்து கொட்டி கிடக்கிற மாதிரி கிடக்கு. சாயும் பார்த்தீங்கன்னா வா இங்கே நிறையா எவாலுவேஷன் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பிரதர் உன்னோட ஒயிட் ஃப்ளேம் இருக்கிறதுனால இனி நம்ம எந்த ஜாம்பியும் பார்த்தீங்கன்னா அருவருப்பாக இருக்கிற எந்த ஜாம்பியும் பார்த்தீங்கன்னா அதோட குடல் வயிறு எல்லாத்தையும் அறுத்து அதுக்குள்ளேருந்து நம்ம எவாலுவேஷன் மெட்டீரியல் இருக்குன்னு அவசியமே இல்லை. இனிமேல் எல்லாத்தையும் ஒன்றை வச்சே எரிக்க சொல்லி நான் எடுத்துக்கிடுவேன்ப்பா. அது மட்டும் இல்லை இன்றைக்கி அறுவடையும் ரொம்ப செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுந்தில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எவாலுவேஷன் மெட்டீரியல்லாம் அவள் பார்த்தா பொறுக்கி இருந்திருப்பா. அப்போ அதை பார்த்துட்டு மெட்டல் கட்டும் பார்த்தீங்கன்னா இது சரியே இல்லை, எல்லா ஜாம்பியும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எரிச்சு விட்டு ஆப்பிள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பொண்ணு கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காளே. ஆனால் நம்ம பார்த்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து அதை போட்டு அடிச்சிருக்கோம். ஆனால் இவ்வளோ பாருங்கள் கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் அசால்ட்டாக எல்லாத்தையும் அப்படியே ஆப்பிளை கலெக்ட் பண்ணுற மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா மெட்டீரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த சாய் இருக்குது பார்த்தீங்களா, சாயும் ஹீரோவும் அங்கே அப்படியே எல்லாத்தையும் எண்ணி பார்த்துருக்காங்க. எண்ணி பார்த்துட்டு சாய் அதை என்கன்ஸ் பண்ணால் ஹீரோ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணி 2 பேக்காக பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாஸ்ட் லைஃப்பை நினச்சி பார்க்கலாம். பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸு ஜாம்பி இருந்திருக்கும், அதாவது ஃபுல் ஃபோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாம்பி இருந்திருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஜாம்பி கிங்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஜாம்பி இருந்துட்டு நார்மல் எவால்டு ஹியூமனாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய பெரிய எவால்டு ஹியூமனாக இருந்தாலும் சரி 1000 பேர் அது முன்னால் வந்தாலும் அது பார்த்திங்கன்னா தனியால் கொண்டுரும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அது ஒரு இம்மோர்டல் ஜாம்பியாக இருந்துச்சு. அந்த ஜாம்பியை கொள்றதுக்காண்டி நிறையா கிளான்ஸ் எல்லாரும் பார்த்திங்கன்னா சேஃப் ஹவுஸில் இருக்கவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து சண்டை போட்டாங்க. ஆனால் என்ன தான் சண்டை போட்டாலும் அதை கொள்றதுக்காக நிறையா பேர் பார்த்திங்கன்னா தங்களோட உயிரை தியாகம் பண்ணி தான் நிறையா பேர்த்த இழந்து தான் அதுக்கப்புறம் தான் அதை கொல்ல முடிஞ்சிச்சு. ஆனால் அப்பையும் பார்த்திங்கன்னா அது சாகவே இல்லை, எல்லோரும் அது செத்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது திரும்ப உயிரோடு வந்திருக்கும். அப்போ தான் அது ஒரு இம்மோர்டல் அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஜாம்பிக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து எல்லாத்தையும் பழி வாங்கியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சி பார்த்துட்டே இருந்திருப்பான். நினச்சி பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாங்க பார்த்துருப்பான். பார்த்துட்டு ஒருவேளை நான் மட்டும் இந்த சண்டையில் இறங்கி இந்த சாப்பாங்க காப்பாற்றலை அப்படின்னா கண்டிப்பாக அவன் செத்தது மட்டும் இல்லை, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி கிங்காவோ ஒரு சாதாரண ஜாம்பியாக இருக்க மாட்டான். கண்டிப்பாக ஒரு ஜாம்பி கிங் அளவுக்கு ஸ்ட்ராங்கானவனா கூட மாறி இருக்கலாம். அப்படி மட்டும் அவன் ஜாம்பி கிங்காக மாறினானா அவ்வளோதான் நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சி பார்த்துருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாய் சும்மா இருக்காமல் ஹீரோவை பார்த்துட்டு, பிரதர் என்ன நீ அவனே பார்க்குற, ஒருவேளை இதுக்கு அர்த்தம் அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவன் டபுள் மீனிங்கில் கேட்குறா. அதாவது இவன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா வானவில் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக மீன் பண்ணாமல் இன்டெரக்டாக மீன் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் அவன் எபிலிட்டி மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா சாயம் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு, ஓ அப்படியா பிரதர் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் என்ன எலவுடா இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிவடையுது. அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிவடையுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே காய்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை காய்ஸ்.